இந்தியாவில் உள்ள எஜுகேஷனுக்கும் யூகேல உள்ள எஜுகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க ஆக்சுவலாக? நம்ம ஊர்ல படிப்பு மட்டும்தான் நிறைய ஃபோக்கஸா இருக்கும். இங்க வந்து படிப்பு இல்ல. அதுதான் டிஃபரன்ஸே. என்னன்னா இங்க வந்து கோல்டு எடுத்தோனமே நம்ம ஊருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் கோல்டு எல்லாம் பார்த்துருக்கோம். மத்தபடி பார்த்தோம்னா நம்ம ஊருக்கும் இங்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நான் இந்தியாவையும் நம்ம ஊரையும் இங்கேயும் வந்து கம்பேரிசன் பண்ணல. பட் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், நீங்க வந்து ஃபுல் டைம் ஜாபும் எடுக்கலாம். நான் ஃபுல் டைமும் எடுக்கலாம். பட் என்னன்னா இங்க வர ஸ்பௌஸா இருக்கட்டும் ஃபுல் டைம் எடுக்க முடியாது. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட பபிதா சரவணன் வந்து யூகேல இருந்து இணைஞ்சிருக்காங்க. ஷி லிவ்ஸ் இன் ஸ்காட்லாண்ட். ஆக்சுவலா நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் மாஸ்டர்ஸ்க்கு அங்கே போய் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ்க்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்துருப்போம். பபிதா வந்து ஆக்சுவலாக ஸ்பௌஸ் வீசால வந்து யூகே வந்திருக்காங்க. உங்களை பற்றி பபிதா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்களேன் நம்ம நேயர்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் வந்து பபிதா. ஆக்சுவலி என்னோட ஊர் வந்து பார்த்தோன்னா சென்னை தான். நான் ப்ராப்பர் சென்னை கேர்ளு. ஹஸ்பண்ட் ஒர்க்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து 3 இயர்ஸ் ஆச்சு ஒர்க்காக ஆன்சைட் ப்ராஜெக்டுக்காக வந்திருக்காரு. ஸோ நான் வந்து 2 இயர்ஸ் ஆகுது. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்களும் இங்கேவே நாங்கள் ஸ்டடீஸ்க்கு ஜாயின் பண்ணியாச்சு. சூப்பர். ஸோ ஐ மீன் லைக் ரெண்டு சில்ட்ரன் வந்து ஹவ் ஓல்ட் ஆர் தே? என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க எஜுகேஷனில் ஆக்சுவலாக? அதாவது வந்து இந்தியாவில் உள்ள எஜுகேஷனுக்கும் இங்கே உள்ள எஜுகேஷனுக்கும் யூகேல உள்ள எஜுகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க ஆக்சுவலாக? என்னோட சன் பார்த்தோன்னா 10 இயர்ஸு, டாட்டர் 5 இயர்ஸு. அவங்க வந்து இந்த ஸ்டடீஸ் படி P6, P1 படிக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தோன்னா P6ன்றது 5th ஸ்டாண்டர்ட். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா நம்ம ஊர்ல படிப்பு மட்டும்தான் நிறைய ஃபோக்கஸா இருக்கும். இங்க வந்து படிப்பு இல்ல. அதுதான் டிஃப்ரென்ஸே. என்னன்னா இங்க வந்து எக்ஸாம்ஸ், டெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே குழந்தைங்களுக்கு இருக்காது. அவங்க பாட்டு இயர்லி சேஞ்ச் ஆயிட்டு போவாங்க, அவ்வளவுதான். அண்ட் ஸ்டடீஸ் இங்க ஃபுல்லாவே வந்து பிளேயிங் தான் இருக்கும். பிளேயிங், ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி தான். அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டா அவங்க வந்து ஸ்கூலை பத்தி மறந்துடுவாங்க. ஸ்கூலை பத்தி எதுவுமே நமக்கு ஞாபகம் பண்ற மாதிரி ஒரு ஹோம் ஒர்க்கோ எதுவுமே இருக்கவே இருக்காது. ஸோ இதுதான் இங்க உள்ள டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா இதுதான். இது வந்து பிளஸும் இருக்கு நமக்கு, மைனஸும் இருக்கு. அகைன் இந்தியாவுக்கு வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இந்த ஸ்டடீஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு. இப்ப இங்கவே இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து மென்டலி ஹெல்த்தியான ஒரு விஷயமா தான் நாங்க பாக்குறோம். ஓகே, நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களுக்கு. இங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஜாலியா இருக்கலாம். ஜாலியா இருக்கலாம். அட் தி சேம் டைம் அவங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. அத நாங்க பாக்குறோம். நாலேஜ்னா நமக்கு சொல்லி குடுக்குறாங்க. ஓகே, உனக்கு எப்படி தெரியும்னா அவங்க பெரிய பெரிய விஷயத்தையுமே அசால்ட்டா ஈஸியா சொல்றாங்க. அது என்னன்னா அவங்க கத்துக்குறாங்க. படிக்கல, கத்துக்குறாங்க. அந்த கத்துக்கிறது மூலியமா சொல்றாங்க. So more of they use lot of creativity side. They do something with creativity or என்ன பண்ணுவாங்க? What kind of things activity they do it at school actually? கிரியேட்டிவிட்டி மூலியமா தான் அவங்களுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பா டேப். ஸ்கூல்லயே எல்லா கிட்ஸ்க்குமே ஒரு கிளாஸ் ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா, கண்டிப்பா 10 டேப் இருக்கும். அதே கிட்ஸ் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தோன்னா இந்த டேப்ல தான் இருக்குமே. நிறைய டிவியில ஸ்க்ரீன்ஸ்ல வந்து நிறைய கிளாஸஸ் போட்டு விடுவாங்க. அதை லேர்ன் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. மத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு பசங்க லேர்ன் பண்றது தான். அப்புறம் இங்க வந்து நிறைய ஈவென்ட்ஸ் நடக்கும். அந்த ஈவென்ட்ஸ் மூலியமா நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கும். குட். நீங்க 2 இயர்ஸ் அங்க இருக்கீங்க. கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் என்ன பாக்குறீங்க? ஐ மீன் இந்தியால இருந்ததுக்கும் அங்க இருந்ததுக்கும் கல்ச்சுரலா என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க ஆக்சுவலா? கல்ச்சுரலா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க பார்த்தோம்னா அந்த வெதர் வந்து இங்க நமக்கு கோல்டு எடுத்தோனமே நம்ம ஊருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் கோல்டு எல்லாம் பார்த்துருக்கோம். -17 வரைக்கும் கூட பார்த்துருக்கோம் வின்டர் சீசன்ல. ஆமா. ஸோ கோல்டுன்றது ஒரு நார்மலான விஷயம் தான் இங்க. மத்தபடி பார்த்தோம்னா நம்ம ஊருக்கும் இங்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரோடு கிளீனிங்கா இருக்கட்டும், அண்ட் வந்து இங்க குடிக்கிற வாட்டர்ல இருந்து, வீட்டுல இருந்து, இப்ப நம்ம ஊர்ல வந்து ஏசி இருக்கும் எல்லார் வீட்லயும். இங்க வந்து எல்லார் வீட்லயும் வந்து ஹீட்டர் இருக்கும். வாட்டர் நம்ம டேப்ல புடிச்சு குடிப்போம். இங்க வந்து நம்ம வீடு போறோம் அப்படின்னா எல்லா திங்ஸும் வாங்கிட்டு போவோம். இங்க அப்படி கிடையாது. எல்லாமே இருக்கும். வரும்போதே நமக்கு எல்லாமே இருக்கும். இல்ல ஸ்டடீஸ்ல இருந்து அண்ட் நம்ம மக்கள் பழகுற விதமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கட்டும். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல பார்த்தோம்னா எதுனாலும் நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஐ மீன் எதுனாலும்
ம். வந்து ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. நம்மகிட்ட பைசாவே இருந்தாலும் ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் செலவு ம். பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அவங்க தான் பே பண்ணுவாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. ஹஸ்பண்டா இருக்கட்டும், ம். ஒய்ஃபா இருக்கட்டும், அவங்கவங்களுக்கு ம். தேவையான செலவ அவங்கவங்க தான் பார்த்துப்பாங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க ம். அப்படின்னா கூட, ஒரு ம். பில்லுல பாதி நீங்க குடுங்க, பாதி நாங்க குடுங்க. அந்த மாதிரி. ஒரு ம். ஃப்ரெண்ட்ஸ் போறதா ம். இருக்கட்டும், அது கரெக்ட்டா அந்த மணில ம். அவங்க ஷார்ப்பா இருப்பாங்க. யார்கிட்டயும் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அது வெரி குட், வெரி குட். ஆமா. ஓகே. நீங்க வந்து இந்தியாலயும் வொர்க் பண்ணியிருக்கீங்க. ஐ மீன் ம். இங்க வந்தும் டிபெண்டன்ட்ல வொர்க் பண்றீங்க ஆக்சுவலா. ஓகே. ஸோ ஆமா. என்ன இந்த வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல அங்க என்னவா வொர்க் பண்ணீங்க? அங்க என்ன கல்ச்சர் இருந்தது? வொர்க்கிங் கல்ச்சர். இங்க ம். நீங்க ஐ மீன் டிபெண்டன்ட்ல பார்ட் டைமா வொர்க் பண்றீங்க. ஸோ என்ன கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இருக்கு? என்ன கைண்ட் ஆஃப் வொர்க் நீங்க பண்றீங்க ஆக்சுவலா? ஓகே. நான் வந்து +2 முடிச்சோனவே என்னோட வொர்க் இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஓ! ஃபேமிலி வெரி ஃபினான்ஷியல் குட். ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு +2 முடிச்சோனவே ஓ! பிசிஏ கரஸ்பாண்டன்ஸ்ல தான் நான் பண்ணேன். ஸோ நான் ஓகே. எடுத்தோனவே போனது ஒரு லாஜிஸ்டிக்ஸ், ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டுக்குள்ள தான் நான் போனேன். அதிலேயே வந்து சரி. என்னோட கெரியர் பார்த்தோன்னா 12 டூ 14 இயர்ஸ் நடுவுல மட்டும் ஒரு 1 இயர், 1 இயர் பிரேக் விட்டேன். குழந்தைங்க ம். டெலிவரிக்காக. மத்தபடி 14 ம். இயர்ஸ் அங்க இருந்துச்சு. இங்க ஓகே. பார்த்தோம்னா, இங்க நான் பண்றது பார்ட் டைம் தான். இப்ப நான் இந்தியாவையும், நம்ம ஊரையும் இங்கேயும் வந்து கம்பேரிசன் பண்ணல. பட் நானு வந்து ம். சொல்லணும்னு நெனைக்கிற ஒரு விஷயம், அங்க ம். நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு வொர்க் பண்ணத, இங்க வந்து அந்த பார்ட் டைம்லயே ஏர்ன் பண்ணிர்றேன். அப்ப வந்து ம். நமக்கு ஓகே நான் அவ்ளோ ஹார்ட் வொர்க் பண்ணி இத்தன வருஷம் வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. அப்படின்ற மாதிரி ம். இருக்கு. ஏன்னா, இங்க வந்து பேசிக் சேலரி இருக்கு. நீங்க என்ன ஜாப் பண்ணாலுமே பேசிக் சேலரி. இதுதான் ஃபிக்ஸடு. அதே மாதிரி ஆமா. அங்க வந்து நான் ஒரு அக்கவுண்டன்ட். இங்க வந்து ம். அத விட கீழையான ஜாப் தான் நான் பார்க்குறேன். ஆனா, அத ம். விட இங்க தான் எனக்கு மதிப்பு அதிகமா இருக்கு. சேலரிக்காக மட்டும் ம். சொல்லல. நமக்கு ம். குடுக்குற மதிப்பா இருக்கட்டும். இங்க ஈக்குவல் குடுப்பாங்க. ஈக்குவல் ம். அதாவது பார்வ வந்து வேஜஸ். பார்த்தோம்னா, மேனேஜருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லன்னா வந்து ம். கீழ இருக்கவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அப்படி கிடையாது. நீ ஒரு எம்ப்ளாயி, ம். மேனேஜர் ஒரு எம்ப்ளாயி. ஸோ எல்லாருக்குமே ம். ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும். நமக்கு வெரி மரியாதை குட். ஈக்குவலா கிடைக்கும். அதனால ஸோ அதுக்கும் டிஃபரெண்ட் பார்த்தோன்னா, பட் நம்ம ஊர்ல பெஸ்ட்டான திங்ஸும் இருக்கு. இங்க வந்து ம். கொஞ்சம் பார்த்தோன்னா, இங்க ஊருக்கு ஏத்த மாதிரி பெஸ்ட்டான திங்ஸும் நமக்கு இருக்கு. வெரி குட், என்னன்னா, வெரி இங்க குட். வந்து வேலைன்னா, வேலையோட நிறுத்திருவாங்க. ஆனா நம்ம ஊர்ல ம். அப்படி கிடையாது. அது ஒரு ஃபேமிலி லெவல் கொண்டு போவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பா ம். பார்ப்போம். ஒரு அண்ணாவா, அக்காவா அந்த ம். மாதிரி ஒரு ம். பார்ப்போம். பட் இங்க அப்படி கிடையாது. ஈவன் அவங்களுடைய ம். கான்டாக்ட் நம்பர் நமக்கு கிடைக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். நம்ம கூட வொர்க் ம். பண்றாங்க அப்படின்னா, கான்டாக்ட் நம்பர் ம். குடுக்கறதுக்கு குடுக்க மாட்டாங்க. நம்மளும் வந்து குடுக்கணும். எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நான்லாம் ஸ்டார்ட்டிங்ல எதிர்பார்த்தேன். அப்புறம் ஓகே இது ம். கேஷுவல் போல அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. பட் இதே நம்ம ஊர்ல விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு சேர்ந்தோனமே நம்பர் தான் குடுப்போம். வீட்டுக்கு வாங்க, ம். பழகுவோம், வெளில போவோம். ஸோ ம். அந்த ம். மாதிரி டிஃபரெண்ட் இருக்கு. இங்க வந்து அந்த ஃபேமிலி அட்டாச்மென்ட்டா நம்ம பழக முடியாது. வொர்க்னா வொர்க் என் வேல அவ்வளோதான். உண்டு. என் வேல உண்டு. நான் உண்டு. முடிஞ்சோனே டாடா. ஆமா. கரெக்ட், கரெக்ட். ஓகே. ம். ஸோ ஐ மீன் ஒரு இந்த யுகேல வந்து ஐ மீன் ஜஸ்ட் ஃபார் நம்ம நேயர்களுக்கு யுகேங்கிறது வந்து கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து, வேல்ஸ், நார்தர்ன் அயர்லாந்து, ம். இங்கிலாந்து. அதுதான் கன்சிஸ்ட் ஆஃப். நீங்க இருக்கிறது ம். ஸ்காட்லாந்துல. கரெக்ட்டா? ம். ஸோ ஆமா. ஐ மீன் ஒரு சின்ன ஐ ஐ மீன் கமிங் பேக் டு த பாயிண்ட் ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ்னா 20 ஹவர்ஸ் பார்ட் டைம் தான் அலவுடு பர் வீக். ஓகே. அது ஆமா. மாரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? டிபெண்டன்ட்க்கு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதா? இல்ல டிபெண்டன்ட்க்கு அந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நம்ம மோர் தென் 40 ஹவர்ஸ் கூட வொர்க் பண்ணலாம். நம்ம எவ்வளோ வொர்க் ஓகே. பண்றோமோ டாக்ஸ் போகும். அவ்வளோதானே தவிர, அ நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. எத்தன ஹவர்ஸ் வேணாலும் வொர்க் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க ப்ராப்ளம் இல்ல. வந்து ஃபுல் டைம் ஜாபும் எடுக்கலாம். நான் ஃபுல் டைமும் எடுக்கலாம். பட் ம். என்னன்னா, இங்க வர ஸ்பௌஸா இருக்கட்டும், ஃபுல் டைம் எடுக்க ம். முடியாது. கிட்ஸ் இருக்காங்க அப்டின்னா. ஏன்னா, நமக்கு ஆமா. இங்க யாருமே ஹெல்ப் இல்ல ஆள் குழந்தைங்கள கிடையாது. ம். பார்த்துக்கிறதுக்கு. இப்ப 2 பேர் ம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் இப்ப ஹஸ்பண்ட் வந்து ஆம் வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க ம். அப்டின்னா, பேலன்ஸ் ம். பண்ண முடியாதா இருந்தா தாராளமா போலாம். ப்ராப்ளம் இல்ல. ஓகே. ஆனா இல்ல அவங்க ஓகே. ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க அப்டின்னா, ஸ்பௌஸால கண்டிப்பா ம். போக முடியாது. அதனால ம். தான் வந்து பார்ட் டைம் சூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்ட் டைம் கரெக்ட். சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டே ஆனா கேர் இஸ் வந்து பிரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. எக்ஸ்பென்சிவ்ல. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்ம எவ்வளோ அளவுக்கு ம். ஏர்ன் பண்றோமோ, அதே அப்படியே தூக்கி குடுக்கணும். அதுவும் 2 குழந்தைங்க ம். இருந்தா சுத்தம் முடிஞ்சுது. புரிஞ்சுது. டே கேர் இஸ் பிரிட்டி ஆமா. எக்ஸ்பென்சிவ். கரெக்ட். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ். எஜுகேஷன் இஸ் ஃப்ரீயா? எஜுகேஷன் ஃப்ரீ. Education is மெடிக்கல் free actually. Medical is also free actually. That ஆமா. advantage is there actually. That advantage is ஆமா, there. கண்டிப்பா.